அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்போடனுமாகிய எல்லாம் வல்ல இறைவன் பெயரால் என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். மேடையில் வீற்றிருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் டாக்டர் ப்ரொஃபசர் ஆர் அமுதா ராணி எம்டி, முதல்வர் டீன் அரசு மருத்துவக் கல்லூரி ராமநாதபுரம் அவர்களே, திரு எஸ் பத்மநாபன் எம்ஏ ஆய்வாளர் கீழக்கரை காவல் நிலையம் அவர்களே, மேலும் மேடையில் வீற்றிருக்கும் அபில் ஃபாரூக் மாமா அவர்களே, உசூத்துல் அஸ்னா முஸ்லிம் சங்க மூத்த உறுப்பினர்கள் அவர்களே, உசூத்துல் அஸ்னா முஸ்லிம் சங்கத்தின் அட்மினிஸ்ட்ரேஷனிலிருந்து வந்திருக்கும் அவர்களையும் வரவேற்று, என்னுடைய குடும்ப பெண்மணிகள் வந்தது சந்தோஷமாக உற்று கவனித்தவனாகவும் இருந்து கொண்டு தாய்மார்கள், இங்கு வந்திருக்கும் தாய்மார்கள் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள், ஹெட்மாஸ்டர் ஆசிரியர் பெருமக்கள், மேலும் என் உயிருடன் மேலான மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் சலாத்தினை தெரிவித்துக் கொண்டு என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மேலும் உண்டாவதாக. எனக்கு முன் பேசிய சிறப்பு விருந்தினர்கள் பத்மநாபன் ஐயா அவர்கள் ஒரு அழகிய உரையை நிகழ்த்தி சென்றார்கள். அவர்கள் வாழ்க்கையில் சிறு வயதில் இருந்து இன்று இன்ஸ்பெக்டராக ஆகிற வரையும் ஆகி இன்ஸ்பெக்டராக அவர்கள் வேலை செய்கிற வரையும் உள்ள பல பல முயற்சிகள், அது சிறு வயசுல எப்படி சுறுசுறுப்பாக இருந்தார்கள், அதிகாலையில் எந்திரிக்கும் ஒழுக்கத்தை பற்றி பேசினார்கள், கல்வியில் அவர்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி எவ்வாறு படித்தார்கள், மேலும் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் அதில் எவ்வளவு ஈடுபட்டார்கள் என்றும் பாருங்கள். அவர்கள் உடம்பை பாருங்கள். அவர்கள் வயது 40 ஆகிறது. கிட்டத்தட்ட 17 வருஷம் சர்வீஸில் இருக்கிறார்கள். இன்றும் தொந்தி இல்லாமல் ஒரு நல்ல அழகிய உடல்கட்டோடு இருப்பதை உண்மையிலேயே நாம் அனைவரும் பாராட்டும் விதமாக இருக்கிறார்கள். ஒரு இன்ஸ்பெக்டர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அழகிய முன்னுதாரணமாக இருக்கிறார்கள். வாழ்த்துக்கள் மாஸ்டர், வாழ்த்துக்கள் ஐயா அவர்களே, வாழ்த்துக்கள். பிறகு நமது மேடம் ப்ரொஃபசர் டாக்டர் அமுதராணி அவர்கள் இங்கு வரும்பொழுதுதான் அவர்கள் நான் அமீதியா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல படித்திருக்கிறேனே என்று எங்கள் ஆசிரியருக்கு இணங்க சொல்லி காண்பித்தார்கள். நாங்கள் அப்படியே பூரித்து போய்விட்டோம். காரணம், எப்பொழுதுமே நாங்கள் ஒரு சிறப்பு விருந்தினர்களை தேர்வு செய்யும் பொழுது பழைய மாணாக்களில் இருந்து, அதான் அமீதியா குரூப் ஆஃப் எஜுகேஷன், இந்த அமீதியா 4 ஸ்கூல் நடத்துது. அதில் யாராவது பழைய மாணவர்கள் நல்ல உயர் பதவியில் இருப்பவர்களை நாங்கள் எப்போதுமே அவங்களை அழைத்து வர விரும்புவோம். இந்த வருஷம் கோஇன்சிடென்ட்ல எங்களுக்கு அந்த மாதிரி இறைவனையே எங்களுக்கு அனுப்பி தந்தான் இந்த மெடிக்கல் டீன் அவர்கள் நமது முன்னாள் மாணவர்கள், நமது தலைமை ஆசிரியர்கள் எல்லாத்தையும் சொல்லி காமித்தார்கள். ஸ்கூல்ல படிச்சுட்டு பல 10 ஸ்கூல்ல படிச்சிருக்காங்களாம். அவங்க ஃபாதர் கவர்மெண்ட் ஜாப்ல இருந்ததுனால டிரான்ஸ்ஃபர் ஆகி 10 ஸ்கூல்ல படிச்சு இன்னைக்கு ஒரு பெரிய அனஸ்தெட்டிஸ்டாக இருக்கிறார்கள். அவர்களுடைய ஹார்ட் ஒர்க்கை பற்றியும் சொன்னார்கள். அவர்கள் பேச்சில் உங்களை எல்லாம் கனவு காண சொன்னார்கள். கனவு டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் மாணவர்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு மாபெரும் சயின்டிஸ்ட், அதாவது ஆசிரியராக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள். அவர்கள் ப்ரொஃபஸராகவும் காலேஜில் பல உயர் பதவியில் இருந்தவர்கள். இந்திய மிசைல்ஸ் ஏவுகணை ஆராய்ச்சியில் ஈடுபட்டவர்கள். அவர்கள் மாணவர்களை பார்த்து என்ன சொன்னார்கள்? கனவு காணுங்கள் என்று சொன்னார்கள். அந்த கனவுக்கு விளக்கம் கேட்கும் பொழுது அவர்கள் சொன்னது எல்லாரையும் ஆனந்தத்திலும் வியப்பிலும் ஆழ்த்தியது. கனவு என்பது நீங்கள் தூங்கும் போது வரும் கனவாக இருக்கக்கூடாது. உங்களை தூங்க விடாமல் வரும் கனவுதான் அந்த கனவு. அதுதான் உங்கள் லட்சிய கனவு. அந்த லட்சியத்தை நோக்கி நடைபோடுங்கள். வாழ்க்கையில் நிச்சயமாக அந்த லட்சியம் நல்ல லட்சியமாக இருப்பினும் நீங்கள் பெரிய உரை பதவியோ அல்லது வாழ்க்கையில் உயரத்துக்கு உந்துவீர்கள் என்று சொன்னதை அவர்கள் அழகாக சொல்லி காமித்தது பேரானந்தம். அதுபோல் நல்ல லட்சிய கனவு நீங்களும் காண வேண்டும்.
மேலும் இந்த பள்ளி, அதாவது அவங்களுக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருந்திருக்கும் அமுதா மேடத்துக்கு. அவங்க படிக்கும்போது இந்த பாய்ஸ் ஸ்கூல், இந்த ஆண்கள் மேல்நிலை பள்ளி மேலத்தெருவில் இருந்தது. அதாவது பள்ளியாசுக்கு ஏற்ற மாதிரி இருந்தது. அது பக்கத்தில் தான் மெட்ரிகுலேஷன் இருந்தது. அந்த மெட்ரிகுலேஷனை நாங்கள் வந்து அமிதா பாய்ஸ் ஸ்கூலுக்கு கொடுத்துட்டு பாய்ஸ் ஸ்கூலுக்கு அந்த கட்டடத்துக்கு பதிலாக இந்த கட்டடம் கட்டியிருந்தோம். அந்த கட்டடம் கட்டுவதற்கு சிறு வயதில் இருந்த இந்த சாலையை, இந்த நம்ம ஸ்கூலுக்கு வர்ற சாலையின் பேர் வள்ளல் சீதக்காதி, அதாவது வள்ளல் சாதி சீதக்காதி ட்ரஸ்டின் உரிமையாளர் வள்ளல் பிஎஸ்சி அப்துல் ரஹ்மான் அவர்கள் பேரில் அந்த சாலை இருக்கிறது. அந்த அப்துல் ரஹ்மான் உங்களை போல் சிறுவராக இருந்த பொழுது அவர்களும் அவர்களை சார்ந்த மற்ற சிறுவர்களும் பள்ளியில் படித்துக் கொண்டு இருக்கும் பொழுது கல் சுமந்து மண் சுமந்து அந்த கட்டிட வேலையில் ஈடுபட்டார்கள். எந்த கட்டிட வேலையில்? இந்த அமிதியா பாய்ஸ் ஸ்கூல் ஒரிஜினல் கட்டிடம் அங்கே இருக்கிறது, தெருவுக்குள் இருக்கிறது. அந்த கட்டிட வேலையில் ஈடுபட்டு கொண்டு இருக்கும் பொழுது இந்த அப்போ வெள்ளக்கார ஆட்சியில் இருந்தது. வெள்ளக்கார துறை, அதாவது வெள்ளக்கார துறைக்கும் போது ஒரு கவர்மெண்ட் ஆபீசர், அவர் வேலை நிமித்தமாக கஸ்டம்ஸ் ஆபீஸுக்கு கடற்கரையில் அமைந்திருக்கும் கஸ்டம்ஸ் ஆபீஸுக்கு வந்தவர், என்ன அந்த மேட்டு பகுதியில் பெரிய வேலை நடக்கிறது, என்ன வேலை, என்ன கட்டட வேலை என்று அவருடைய அசிஸ்டன்ஸ்ல வினாவிய பொழுது அங்கே ஒரு பள்ளி கட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்ன பொழுது அந்த வெள்ளக்கார துறை அதை நானும் காண வேண்டும் என்று வந்து பார்த்தார்கள். அப்படி வந்து பார்க்கும் பொழுது இந்த சிறுவர்கள், அதாவது பிஎஸ்சி அப்துல் ரஹ்மான், நம்ம வள்ளல் சீதக்காதி அப்துல் ரஹ்மான் இந்த சாலையின் பெயர் உள்ளவரும் பார்த்து அங்கு ஒரு பெரியவர் அவங்க வேலை வாங்கி கொண்டும் அங்கே ஓடியாடி வேலை செய்து கொண்டிருந்தவரிடம் கேட்டார்கள் அந்த வெள்ளக்காரத்துறை, ஏன் இங்கே சிறுவர்கள் வேலை பார்க்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது உங்களை மாதிரி சிறுவர்கள், பள்ளி சிறுவர்கள், அந்த பெரியவர் சொன்னார், இவர்கள் சோசியல் சர்வீஸ் பண்ணுகிறார்கள், சமுதாய தொண்டு செய்கிறார்கள் என்று சொன்ன பொழுது அந்த வெள்ளக்காரத்துறை பிரமிப்போடு ஆச்சரியப்பட்டு சொன்னான், ஆஹா எக்ஸலன்ட் ஜாப் என்று சொன்னதை அந்த பெரியவர் அந்த வெள்ளக்கார துறையிடம் சென்று இதை எங்களுக்கு ஒரு சர்டிபிகேட்டாக எழுதி தர முடியுமா என்று கேட்டார்கள். அந்த துறையும் சர்டிபிகேட் எழுதி கொடுத்திருக்கிறார்கள். சிறுவர்கள் எல்லாம் நல்ல வேலை பார்த்தார்கள், இந்த கட்டணம் நல்லா வருதுன்னு என்னவோ எழுதியிருக்கிறார்கள். அந்த சமயோக புத்தியுடன் வாங்கிய அந்த காகிதம் பிற்காலத்தில் அந்த ஸ்கூல் ஹை ஸ்கூலாக மாறுவதற்கு, அதாவது ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்ல ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் ஹை ஸ்கூல், அதாவது ஸ்வாட் ஸ்கூல், இந்த மாதிரி ஸ்கூல்ல அப்போ வந்து ஹை ஸ்கூலாக இருந்தது. இது வந்து பிரைமரி லெவலில் இருந்ததை ஹை ஸ்கூலில் ஆக்குறதுக்கு அந்த சமய புத்தியால் அந்த பெரியவர் வெள்ளக்காரண்ட வாங்கின அந்த காகிதமும் உதவியதாக பிஎஸ்சி அப்துல் ரஹ்மான் அவர்கள் பிற்காலங்களில் அவர்களுடைய சுயசரிதையில் எழுதியிருக்கிறார்கள். அப்ப எதுக்கு இந்த நிகழ்வுகளை சொல்ல வந்தேன்னா, இந்த மேடம் நம்மளுடைய சிறப்பு விருந்தினர்களுக்கெல்லாம் தெரிய வேண்டும் என்று இந்த சம்பவத்தை சொல்லி காமிச்சேன். இதுல ஒரு நல்ல செய்தி இருக்கிறது. என்ன செய்தி? உங்களை போன்ற சிறுவர்கள் பள்ளிக்காக சமுதாய தொன்று ஆற்றி அந்த தொன்றின் நோக்கத்தை புரிந்து கொண்ட ஆபீசர் சர்டிபிகேட் கொடுத்துட்டு போனதும் உதவியதாக எழுதியிருக்கிறார்கள். அப்போ வந்து பாருங்களேன், சிறுவர்களாகிய நீங்கள்லாம் அந்த வேலைகள்லாம் சிறு சிறு வேலைகள், கல்விக்காகவும் விளையாட்டுக்காகவும் நீங்கள் செய்கிற வேலைகள் நிச்சயமாக ஒரு பெரிய, உங்களுக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன், அது வந்து பிற்காலங்களில் ஸ்கூலுக்கும் ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும். அடுத்தடுத்த செட்டு மாணவர்கள் உங்களை ஃபாலோ பண்ணுவார்கள். இது இப்படி இருக்க என்னுடைய உரையின் சாராம்சம், அதாவது விளையாட்டு தினம் வச்சோம். அன்பார்ச்சுனேட்லி நம்மளால இந்த ட்ராக் ஈவெண்ட்டை நடத்த முடியல. 100 மீட்டர்ஸ் 200 மீட்டர்ஸ் ரிலே, மற்ற எல்லாத்தையும் சிறப்பாக நடத்திட்டோம். வெயிலும் வந்துட்டான். அது ஒரே இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். அதாவது உடல் மற்றும் மன வளர்ச்சி அவசியம் என்பதால் ஒவ்வொரு பள்ளியிலும் விளையாட்டுகள் கட்டாயம். எல்லா மாணவர்களுக்கும் சிலர் விளையாட்டில் சேர்ந்தவர்கள், அதாவது கல்வியோடு சேர்ந்த விளையாட்டு வந்து ஒரு ஸ்கூலுக்கு மஸ்ட். கல்வி இல்லாத விளையாட்டும் விளையாட்டு இல்லாத கல்வியும் அது சரியான காம்பினேஷனாக இருக்காது. அந்த மாதிரி பள்ளிகளில் மாணவர்கள் பெருசாக செழிப்புடன் வெளியே வந்த மாதிரி இருக்க மாட்டார்கள். காரணம், ரெண்டும் இரண்டு கண்கள் போன்றது. பள்ளியில் கல்வியும் இருக்க வேண்டும், விளையாட்டும் இருக்க வேண்டும். அதுக்கு எடுத்துக்காட்டு தான் நமது அழகிய மைதானமும் அழகிய கட்டிடங்களும். இது ரெண்டும் ஒரு சேர இருப்பது பலரை வைக்க வைத்திருக்கிறது. இந்த ஆண்டு நம்ம பள்ளி மாணவர்கள் கைப்பந்து போட்டியில் ஸ்டேட் லெவலுக்கு போயிருக்கிறார்கள். அது ஒரு பெரிய முயற்சி. வருஷம்
நீங்கள் ஸ்போர்ட்ஸில் ஜொலிக்கிறது நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம், நாங்கள் பாராட்டி கொண்டிருக்கிறோம். அதுபோல நீங்கள் நிச்சயமாக உங்களுடைய 10th 12th அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிக் கொள்கிறேன், மார்க்ஸிலும் பரீட்சையிலும் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியிருக்கிறது. நாம் வரும் காலங்களில் நமது ஸ்கூலும் முழுமையான தேர்ச்சி பெற்ற ஸ்கூலாக இருக்க வேண்டும். எப்படி மாணவர்கள் விளையாட்டில் நல்ல செழிப்போடு விளையாட்டு பெருமை சேர்க்கிறீர்களோ அதுபோல் நிச்சயமாக படிப்பிலும் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டும். அதில் நம்ம கொஞ்சம் லேர்னிங் தான் சொல்லுவேன், அதை நாம் திருத்திக் கொள்ள வேண்டும். இதற்கு எல்லா ஆசிரியர்களும் பன்மடங்கு முயற்சி எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். சென்ற முறை நான் ஜெசி ஓவன்ஸ் பற்றி 4 மெடல் வாங்கி 1932 ஹிட்லர், அதாவது சர்வாதிகாரி ஹிட்லர் அவர்களுடைய நாட்டு ஜெர்மனியில் மூனிச்சில் நடந்த ஒலிம்பிக் போட்டியில் ஜெசி ஓவன்ஸ் என்ற கருப்பர் எவ்வளவு சிரமப்பட்டு அந்த லாங் ஜம்பை கிளியர் பண்ணார் என்று சொல்லி காட்டேன். அவர் சிறந்த கட்டுரை உலக பிரசித்தி பெற்றது. அவர்கள் முதலாவது 4 மெடல் பெற்ற ஒரு சாதாரண குடும்பத்தில் இருந்து வந்த ஒரு கருப்பர் இனத்தை சேர்ந்தவர். அவருடைய லாங் ஜம்ப் 2 ஃபவுல் பண்றாரு, 3வது ஃபவுல் பண்ண விடாம அந்த ஹிட்லரின் ஆட்சியில் இருந்த ஒரு வெள்ளக்கார ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் லாங் என்பவர் அவர்கிட்ட போய் அட்வைஸ் பண்ணி, நீங்க ஏன் இவ்வளவு சிரமப்படுறீங்க, உங்களுக்கு நல்ல ஜம்ப் இருக்குது, நீங்க பின்னாடியே ஜம்ப் பண்ணுங்க, ஃபைனல்ஸ்ல பாத்துக்கலாம்னு சொன்ன அந்த ஊக்குவிப்பல்ல அதுல எனிமி நாட்டை சேர்ந்த லாங் சொன்னதையும் கேட்டு அந்த அமெரிக்க கருப்பர் கரெக்டாக ஜம்ப் பண்ணி ஃபைனல்ஸ் செலக்ட் ஆகி அந்த கோல்டு மெடலை பெற்றார். அதை பற்றிலாம் உங்களுக்கு சொல்லி காமிச்சோம். அதுக்கப்புறம் 2 இளைஞர்கள் விளையாட்டு வீரர்கள் பற்றி சொன்னோம். அதாவது ஒரு இளைஞர் ஒரு ஸ்போர்ட்ஸ் வீரர் எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கும் ஒரு ஸ்போர்ட்ஸ் வீரர் எப்படி இருக்க வேண்டியது என்பதற்கும் நாம் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருந்தோம். அவர்கள் தான் டெண்டுல்கர் காம்லியின் தலைமையில் ஆடியிருந்தார். சிறு வயசில் காம்லி தான் கேப்டன், டெண்டுல்கர் அவரின் தலைமையில் ஆடியிருந்தார். என்ன ஆயிற்று, டெண்டுல்கர் ஒழுக்கத்தினால், தன்னுடைய சிறந்த ஒழுக்க கட்டுப்பாட்டினாலும் அவருடைய நல்ல பேட்ஸ்மேன் டெக்னிக்ஸ்னாலையும் மேலும் மேலும் உயர்ந்து உலக சாதனைகள் புரிந்தார். 100 செஞ்சுரி இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல அடித்த ஒரே கிரிக்கெட் வீரர் டெண்டுல்கர் தான். அவர் பாரத ரத்னா விருதை கூட வாங்கினார். எதனால்? ஒழுக்கத்தினால். ஆனால் அவருடைய கேப்டன் காம்லி அவர்கள் பிற்காலங்களில் ஒழுக்கமின்மையினாலும் போதைக்கு அடிமையானதினாலும் இன்றும் தள்ளாடி கொண்டிருக்கிறார். அவர் எங்கு இருக்கிறார் என்று கூட தெரியாத அளவுக்கு அவர் கிரிக்கெட்டிலிருந்து ஓரம் கட்டப்பட்டு தள்ளாடி கொண்டிருக்கிறார். அதனால ஒழுக்கம் உங்களை உயர்வாக்கும். வெறும் கல்வியும் விளையாட்டு மட்டும் உங்களை உயர்வாக்காது, அதோட ஒழுக்கமும் சேர வேண்டும் என்பதை உங்களுக்கு சொல்லி காமிச்சேன். இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு 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 நிகழ்ச்சி சொல்றேன். அதுவும் விளையாட்டு சம்பந்தப்பட்டது தான், ஒழுக்கம் சம்பந்தப்பட்டது தான். நாம் எல்லாரும் மனத்தி வீரன் என்ற கபடி வீரரை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். முன்னாடி நமக்கு தெரியாது, இப்ப கேள்விப்பட்டிருப்போம். காரணம் என்னவென்றால் அவர் சிறு வயதில் சில அவர்களுடைய கிராமத்தில் சாதி பிரச்சனையினாலும் ஊர் பிரச்சனையினாலும் அவருக்கு கபடி மேல் இருந்த ஆர்வத்தில் கபடி ஆட முடியாத அளவுக்கு இருந்தவரை ஒரு பிடி மாஸ்டர், சலீம் சார் மாதிரி, ஒரு அன்சாரி சார் மாதிரி ஒரு பிடி மாஸ்டர் அந்த கிராமத்தில் அவரை இனம் கண்டு அவரை நன்றாக உடற்பயிற்சி செய்ய வைத்து, ஓட வைத்து, ஆட வைத்து ஸ்கூல் டீமை உண்டாக்கி கொடுக்கிறார். மனத்தி கணேஷ் அந்த ஸ்கூல் டீம்ல நல்லா விளையாண்டு அந்த ஊர் மக்களுக்கு பாராட்டப்பட்டாலும் அந்த ஜாதி பிரிவினால் அவர்கள் மேலும் உயர முடியாமல் இருந்த நேரத்தில் பக்கத்து ஊருக்காரங்க அவருடைய விளையாட்டையும் பார்த்து இந்த பிடி மாஸ்டர் உதவியோடு ஒரு டீம் அதாவது ஸ்கூல் டீம் ஒரு டீம் டிஸ்ட்ரிக்ட் டீம் என்று வளர்ந்தார். பிறகு ஸ்டேட் டீமுக்கும் போனார். மேலும் நமது இந்திய டீமிலும் விளையாண்டு ஏசியாட்டில் கோல்டு மெடல் வாங்கி ஜனாதிபதி அவார்டு அதையும் வாங்கி நம்ம ஸ்டேட்டுக்கு பெருமை சேர்த்தார். அவரை பற்றி ஒரு படமும் வந்திருக்கிறது. அந்த படத்தில் அவருடைய பின்னோட்டத்தில் கதை அமைக்கப்பட்டு அந்த படமும் நன்றாக ஓடிக்கொண்டிருக்கிறது. நீங்களும் பார்த்திருக்கலாம். ஒழுக்கமும் கல்வியோடு சேர்ந்த ஒழுக்கமும் உங்களை உயரத்துக்கு கொண்டு செல்லும். அதுக்கு இந்த மனத்தி கணேசும் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. வாழ்க்கையில் முக்கியமான நோக்கம் என்பது வெல்வதல்ல,
மிக சிறப்பாக போட்டியிடுவதுதான் என்கிறார் ஜெசி ஓவன்ஸ். அதுதான் நமக்குமான பாடம். நமது திறமை என்ன என்பதை இனம் கண்டு கொள்வது, அதில் மிக அதிகமாக அளவு எப்படி உயரத்துக்கு செல்லலாம் என்பதற்கான முயற்சிகள் எடுப்பது ஆகியவற்றில் மட்டும் கவனம் செலுத்தினால் போதும். உரிய வெற்றிகள் வந்து சேரும். போட்டிகளை பார்த்து மனம் குமைந்து கொண்டே இருந்தால் கவனம் சிதறும், நிச்சயத்தை அடையும் தூரமும் அதிகமாகும். ஆகவே மாணவர்களாகிய நீங்கள் நல்ல உடல் ஆரோக்கியத்துடனும் மனதை கட்டுப்படுத்தி வாழ்க்கையில் மென்மேலும் உயர எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக என் உரையை நிறைவு செய்கிறேன். வழங்கில் ரப்பில் ஆலமீன். Thank you, sir. Thank you so much.